Good evening, guys. Welcome back to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 29th ஜூலை 2025. இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ கோஆர்டினேட்ஸை வந்துட்டு மார்க் பண்ணிடுறோம். அண்ட் அதர் தேன் தட் நியூஸ் பேஸ்டு கீ லெவல்ஸ், நியூஸ் பேஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நியூஸ் பேஸ்ட் சப்போர்ட் லெவல் அதையும் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிடுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிட்டி மச் குட் மார்க்கெட் தான். நல்லாவே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு கேப்சர் பண்ணியிருந்திருப்போம், எப்படி இந்த மூவ்மெண்ட்டை வந்துட்டு ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணிட்டு நல்லபடியாக நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுத்திருப்போம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டில், இன்னைக்கோட ஃபஸ்ட்டு கேண்டிலை வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு சின்ன கேப் டவுன், நேற்றை விட இன்னைக்கு வந்துட்டு சின்ன கேப் டவுன் ஆகிட்டு ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வந்துட்டு போட்டு மேலேயே இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கோட ஓப்பனிங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,621 அரௌண்ட் 600 லெவல்லையே வந்துட்டு 24,600 லெவல்லே வந்துட்டு ஓஏயும் நல்ல பையர்ஸ்க்கு இருந்திருக்கு. ஸோ அவங்க கீழே இருந்து நல்லா மார்க்கெட்டை வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக புஷ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஓஏன்னு பார்த்தீங்கன்னா 24,600 அண்ட் 24,550 500லேருந்தே பையர்ஸோட ஓஏ வந்துட்டு நல்லாவே இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு பிசிஆரோட சென்டிமெண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 0.51 இருந்துச்சு. தட் இஸ் கிளியர்லி அண்ட் பியரி சென்டிமெண்ட். ஆனால் அந்த பிசிஆர் வந்துட்டு 0.51 இருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு மார்க்கெட் எண்ட் ஆகிற வரைக்கும். அது வந்துட்டு இட் டிடன்ட் ஸ்டீப் டவுன், கீழே போகலை, அது வந்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த மூமெண்ட் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு பிசிஆரில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. என்னதான் 0.5ல இருந்திருந்தாலுமே கிராஜுவல் இன்க்ரீஸ் இந்த மார்க்கெட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னைக்கு பிசிஆரில் பார்த்துருப்போம். நல்லா பாருங்க, இன்னைக்கு நம்மளோட சப்போர்ட் 1 லெவலும் ப்ரீவியஸ் டே லோ லெவலும் ஒரே லெவலாக தான் இருக்கு. அண்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் ப்ரீவியஸ் டே ஹை லெவலும் ஒரே லெவலாக தான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம எப்போவுமே மார்க்கெட்டை வந்துட்டு ஸ்டேவே தான் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஃபார்மேஷனை வச்சு நம்ம இன்னைக்கியோட கேப்சரிங் மூவ்மெண்ட் எதுவாக இருக்கும்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் இருந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நம்மளோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் மார்க்கெட்டை வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா கீழே இருந்தும் புஷ் இருக்குது, மேலே இருந்தும் 24,700ன்ற ஓஏயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஓஏயாக தான் இருக்குது. அதனால மார்க்கெட் கொஞ்ச நேரம் சைட்வேஸில் இருந்தாங்க. பட் ஃபேக்ட் படி என்னென்னா 24,600, 24,550 அண்ட் 24,500ன்ற ஓஏயில் இருக்க பையர்ஸ் வந்துட்டு நல்லாவே இருந்து ஒரு புள்ளி சென்டிமெண்ட்டை தான் அவங்க கீழே இருந்தே புஷ் பண்ணி அவங்க மார்க்கெட்டை வந்துட்டு 24,800 இந்த லெவலில் கொண்டு போய் மார்க்கெட்டை எனக்கு முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா ப்ராப்பராக நம்மளோட இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம எடுத்திருந்தோம்னா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸாக்டாக இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதில் இருந்து இங்கேருந்தே நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு ஆக்சுவலி பயப்படாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு கேப்சர் பண்ணியிருந்திருப்போம். நம்ம வந்துட்டு பெருசாக எதுவுமே பார்க்கல. ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ பிரேக்கு இல்லை, இந்த ரெண்டும் பிரேக் ஆகலை அப்படின்னா அந்த மூமெண்ட் வில் பி இன்டர்னல் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி நீ ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகாமல் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. இது ஒரு ஃபேக் அவுட் மாதிரி ஆகிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் வந்துட்டு இங்கே ரிவர்சல் இங்கே ஃபேக் அவுட்டுன்னு நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் நல்லா பாருங்களேன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவையே அவங்க வந்துட்டு தாண்டி அவங்க வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு கொண்டு போகலை. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை தாண்டி இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து பியரிஷ் சென்டிமெண்ட்டாக இருந்திருக்கும், மார்க்கெட் கீழே போயிருக்கும். பட் ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவே இல்லாமல் அந்த லெவல்லையே கொஞ்ச நேரம் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட்டை வந்துட்டு மேலே கொண்டு போயிட்டாங்க.
நம்மளோட அப்ரோச் வந்துட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ கோஆர்டினேட்ஸ் இருக்கும், நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்கும். அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பிசிஆர் அண்ட் ஓஐ கன்ஃபர்மேஷனுக்கு பார்ப்போம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் இன்னைக்கு வந்துட்டு ஈஸியாக இந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருந்திருப்போம். நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா, நம்மளோட ஏர்லியர் வீடியோஸ் போயிட்டு நிறைய விஷயங்கள் என்னென்ன நிறைய மார்க்கெட் கண்டிஷன்ஸில் நாங்கள் வந்துட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸில் வந்துட்டு எப்படி மார்க்கெட் அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வரப்போகிற வீடியோஸ்லேயும் அண்ட் இனிமேல் நீங்கள் ட்ரேடிங் அப்ரோச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத எண்ட் ஆஃப் த டே அனாலிசிஸில் நான் உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you.